நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. ஜனநாயக கூட்டணி சார்பாக தூத்துக்குடி சட்டப்பேரவையுடைய தேதி வேட்பாளராக என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் 2026 மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பெடுக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியோடு இன்றைய தினம் தூத்துக்குடியுடைய சட்டப்பேரவையுடைய உறுப்பினராக எனக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே திமுகவுடைய ஊழல் சக்தியை அழித்து மக்களுடைய பெரும் ஆதரவோடு இந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே சுமார் 50,000 வாக்குகள் அதிகமாக பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் வைத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்து மறையாமல் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியோடு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, பொற்கால ஆட்சியை மீண்டும் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும். எல்லா இடங்களிலும் அவருடைய கூட்டணிகள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். இந்த தமிழகத்தை ஒரு நல்லாட்சி நடைபெறும் என்பதை நேரத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க புரட்சி தலைவர், வாழ்க அம்மா. அதாவது திமுக காரங்க செஞ்ச ஊழல், ஏகப்பட்ட ஊழல். ஒரு பார்த்தீங்கன்னா ரோடு ரோடு போட்டிருக்காங்க, திருப்பி அது ஒரே வருஷத்தில் மேலே கொண்டு சிமெண்ட் ரோடு போடுறாங்க. பல இடங்கள் அந்த இடத்துல வந்து கான் கட்டணும், கான் கட்டிட்டு தான் ரோடு போடணும். ஆனால் கான் வடியாக கட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பணத்தை எடுத்துட்டு ஆனால் கட்டலை, கட்டாமல் ரோடு போடுறாங்க, பிறகு உடைக்காங்க. அடுத்தாப்புல டெண்டர் விடுறதுக்கு முன்னாலே அவங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டெண்டர் வைக்காங்க. இப்படி ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கலோட நம்முடைய தூத்துக்குடி பெருமானது பக்கலோட, அந்த பக்கலோட வந்து 140 அடி 150 அடி இருந்ததை சிறுசாக்குனது பெரியசாமியுடைய குடும்பம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவன் சிறுசா கட்டிட்டு அவங்க ஆட்சி அவங்க இடம்லாம் பாதிக்கப்பட்டு கட்டிட்டு இப்போ இடம்னா விரிவாக்கம் செய்ய போறாங்க. 2 பக்கம் ரோடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ விரிவாக்கப்படுது. அரசுடைய பணத்தை வீணடிக்காங்க. இது மட்டும் பல இடங்களை படுத்தாங்க. இன்றைக்கு தூத்துக்குடி மாநகராட்சி எடுத்துக்கிட்டா அதில் கமிஷன் இல்லாத இதே கிடையாது. அவங்க இருந்து கமிஷன் கரப்ஷன், இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தூத்துக்குடியை வந்து முத்துனவர் பீச் கொண்டு வந்தது நாங்கள் தான், உங்களுக்குலாம் தெரியும். அடுத்தாப்புல வந்து மேலே ஐயா மோடி ஐயா மூலமாக இங்கே திட்டங்கள் கொண்டு நம்ம 850 கோடி ரூபா ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். இந்த பட்டு மூலமாக நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாங்கி இது சிறப்பாக நம்ம வணிக கழகம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பண்ணாங்க. அடுத்தாப்புல வந்து குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது மறைந்து மறையாமல் மக்கள் மனதில் ஈங்காடம் எடுக்கின்ற மார்பு ஐயா புருஷ் பனாந்தஸ் ஐயா தான் கொண்டு வந்தாங்க முதல் குடிநீர் திட்டம். ஆனால் 2வது கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. 3வது குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. 4வது 2011 அண்ணா நகர் வச்சு எங்களை வேட்பாளர் அறிவுறுத்தும் பொழுது அம்மா சொன்னாங்க தூத்துக்குடி ரொம்ப பெரியட்டு, அதனால 4வது குடிநீர் திட்டம் கொண்டு வருவாங்க. அம்மா அவர்கள் தான் 4வது குடிநீர் திட்டமும் கொண்டு வந்தாங்க 300 கோடி ரூபா கொடுத்து. இதெல்லாம் தூத்துக்குடி வளர்ச்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்கும் பாடுபட்டு இருக்கின்றது. தூத்துக்குடி மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த மாற்றுக்கருத்தே கிடையாது. தண்ணீர் வர விட மாட்டோம். தூத்துக்குடி தண்ணீர் வராம மழைக்காலங்களில் தண்ணீர் வர விட மாட்டோம். அது முக்கியமாக அது கண்டிப்பாக செய்வோம். அடுத்தாப்புல வந்து இவங்க வந்து தொழிற்சாலை கொண்டு வந்துருக்காங்க, ஒன்றும் கொண்டு வரல, சும்மா பேசுறாங்க, ஏமாத்துறாங்க. திமுக அரசு ஒரு ஏமாத்துற அரசு, மக்கள் விரோத சக்தி. அதனால அன்னைக்கே படிச்ச எம்ஜிஆர் சொன்னாங்க இது தீய சக்தி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தெரிந்தவில்லை, அவங்க இப்படித்தான் இருக்காங்க. தீய சக்தி அகற்றி தூத்துக்குடியில நடல் இன்னும் நன்றாக, நான் அவங்கள மாதிரி சிங்கப்பூர் ஆக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஆக்கல. அவங்க 10-12 வருஷமா சொல்லிட்டு தான் இருந்தாங்க சிங்கப்பூர் ஆக்குவது. அதனால நாங்கள் தூத்துக்குடியில் வளர்ச்சியில, தூத்துக்குடி மக்களுடைய வளர்ச்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பாடுபட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைத்து
சிறப்பாக தூத்துக்குடி நாடு கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.